ஒரு 4 வருஷம் ஆச்சு. 2025ல் எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் வந்துச்சு. ஒரு 50 lakhs பக்கம் வந்து நான் கட்டியே ஆகணும், கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அது ரொம்ப வந்து பேர்டனாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு இஷ்யூவில் மாட்டிட்டேன். அப்போ வந்து ரொம்ப வந்து எனக்கு டார்ச்சராக இருந்துச்சு, மன வேதனை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இங்கே பெதஸ்டாவில் ஒரு 3 வருஷமாக இப்போ நாங்கள் இங்கே ஏலோகி மாணிக்க இதுக்கு தான் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபேமிலியாக. ஒவ்வொரு வீக்கும் சண்டே வந்து இங்கே டெஸ்டிமனி வீடியோ போடுவாங்க. அந்த வீடியோவெல்லாம் பார்த்தா ரொம்ப பிரமிப்பாக இருக்கு எனக்கு. இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் காரியங்கள் வாய்க்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். அப்போது எனக்கு இந்த பிரச்சனை வரும்போது ஒருவேளை நம்மளும் இந்த மாதிரி வந்து அவங்க சொல்கிற மாதிரி ஒரு சாட்சியை சொன்னால் கர்த்தர் ஏற்றுக்குவார் போல இருக்கு, நம்மளுடைய ப்ராப்ளமும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஆவியானவர் பேசுன மாதிரி, ஹோலி ஸ்பிரிட் பேசுன மாதிரி ஒரு சின்ன மெல்லி சத்தத்தை நான் உணர்ந்தேன். அப்போவே வந்து நான் ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன். எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து இந்த 50 lakhs ப்ராப்ளம் சரியாச்சுன்னா நான் இதே மாதிரி ஒரு டெஸ்டிமனி உங்களுக்கு நான் மக்கள் முன்னாடி, ஆடியன்ஸ் முன்னாடி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி அன்னைக்கே வந்து பெதஸ்தாவில் டவுனில் முட்டி போட்டு நல்லா அந்த காரியத்துக்காக எனக்கு எப்படியாவது இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுங்க ஜீசஸ், என்னால் முடியல, உங்களால் முடியும், அதுவும் நிறைய சாட்சிகள் வேற சொல்கிறாங்க, அது இந்த இடத்துல வந்து ப்ரேயர் பண்ணால் உடனே கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் நான் கேட்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல நான் பண்ணுற ப்ரேயரை கண்டிப்பாக கேட்பீங்கன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எனக்கு பண்ணுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் அழுது ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு போய் ஒரு வாரம் 2 weeks தான் இருக்கும். அதுக்குள்ளே வந்து அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் ஆச்சு அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு அது தன்னை போல அந்த ப்ராப்ளம் வந்து செட்டில் ஆச்சு. அந்த ப்ராப்ளம் வந்து அதோட தொடர்ச்சியாக வேற ஒரு ப்ராப்ளம் வந்து வந்துச்சு. அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து என்னை நெருக்குறாங்க, கண்டிப்பாக எங்களுக்கு பணம் தேவைப்படுது, நீங்கள் கொடுத்தீங்கன்னா பரவாயில்லன்னு சொல்லி நெருக்கும்போது இன்னும் இப்படி நெருக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மாம்ச ரீதியாக நிறைய முயற்சிகள் எடுத்தேன். எங்கெங்கேயோ விளம்பரம் கொடுத்தேன், யாரோ பார்த்தேன், எத்தனையோ பார்ட்டிகளுக்கெல்லாம் போய் சொன்னேன், கூட்டிகிட்டு வந்து காமிச்சேன் லேண்டை. அது ஒரு பின்னாடி தான் போகிற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் விடாமல் வந்து மறுபடியும் டவுனில் வந்து பெதஸ்தாவில் மறுபடியும் ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா, ஏற்கனவே ஒரு சாட்சி சொல்கிறேன்னு வேண்டியிருக்கேன், பட் அந்த சாட்சியை வந்து நான் வந்து அங்கே சொல்லலை, டிவியில் சொல்லாமல் டோமில் வந்து எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்துங்காட்டி டோமில் அதை சொன்னேன், ஏற்கனவே நடந்த சாட்சியை. அப்புறம் மறுபடியும் இப்போ நான் கரெக்டாக வேண்டினேன், கண்டிப்பாக நான் வந்து அங்கேயே வீடியோலேயே வந்து சாட்சி சொல்லுவேன் ஏசப்பா, அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த காரியத்தை எனக்கு நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாரப்பட்டு ப்ரேயர் பண்ணேன். அதே மாதிரி ப்ரேயர் பண்ணி ஒரு 2 வாரம் தான் இருக்கும். திடீர்னு வந்து அதே சேம் ப்ராப்பர்ட்டிக்கு நிறைய பார்ட்டிகள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பார்ட்டிகள் மோதுறாங்க. எனக்கு இந்த வியாபாரத்தை, இந்த லேண்டை முடிச்சு கொடுங்க, நான் இந்த இவ்வளோ ப்ரைஸ் தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாரு, இன்னொரு அதை விட 5 ரூபா அதிகமாக சொல்கிறாரு, இன்னொருத்தர் அதை விட 5 ரூபா அதிகமாக சொல்கிறாரு. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. என்னால் வந்து ஒரு கிரகிக்க முடியாத ஒரு விஷயம்தான் அது. அப்படி பார்ட்டிகள் இல்லாமல் வந்து கஷ்டப்பட்டதுக்கு எல்லாரும் போட்டு எனக்கு வேணும்னு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் எனக்கே என்னோட ஃப்ரெண்டே வந்து அந்த லேண்டை கேட்குறான். அப்புறம் அவனுக்கு முடிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது அதுக்கு கூட முடியாமல் இன்னொரு பாட்டு அதை விட 5 ரூபா அதிகமாக கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பிஸ்னஸ் அற்புதமாக ஆண்டவர் வந்து ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி முடிச்சு கொடுத்தாரு. கர்த்தர் நியமித்த காரியத்தை இன்னைக்கு பொருத்தனை பண்ணுறதை இன்னைக்கு நிறைவேற்றியிருக்கிறேன். கர்த்தரோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சாட்சி பல பேர்த்துக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படிங்கிறதா என்னோட விசுவாசம். ஏன்னா அவ்வளோ ஒரு பிரச்சனையில் இருந்தேன் நான். சாதாரண பிரச்சனையெல்லாம் கிடையாது, பெரிய இஷ்யூவாகிற பிரச்சனை. அது அற்புதமாக ஆண்டவர் வந்து காற்றையும் புயலையும் அடக்கி போட்ட ஆண்டவர்ங்கிறது அங்கே நிரூபிச்சார். எனக்கு எதிராக இருந்த காற்று, சுனாமி எல்லாத்தையும் ஆண்டவர் அடக்கி போட்டார். ரஸ்தா டோமில் வந்து எப்போ ஜெபம் பண்ணாலும் அதுக்கு உடனே விடுதலை கிடைக்குது. எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இங்கே உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை.
இங்க பண்ற ஜபத்தை வந்து ஆண்டவர் கேட்கிறார் அப்படிங்கிறது அசாத்தியமான உண்மை. யங் பார்ட்னர்ல பிள்ளைகளை சேர்த்து விட்டோம். அதே மாதிரி பிசினஸ் பிளஸிங் பிளான்ல சேர்த்தணும். அந்த பிசினஸ் பிளஸிங் பிளான்ல என்னைக்கு நாங்க வந்து சேர்த்தப்பட்டோமோ அன்னையிலிருந்து எங்க ஆசீர்வாதம் பல மடங்கு உயர்ச்சி. சின்னதா வியாபாரம் நடந்துட்டு இருந்த எங்களுடைய வியாபாரம் ரியல் எஸ்டேட் அப்படியே வந்து லட்சங்களுக்குள்ள ஆண்டவர்களுக்கு கொண்டு போனாரு. கோவை மாவட்டத்துல ஒரு பெரிய ஒரு பிளஸிங் பிளேஸ். நமக்கு இங்க வந்துட்டு போனா ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பான உண்மை. இதை நான் உணர்ந்து சொல்றேன். அப்படியே ஷவர் ஆஃப் பிளஸிங்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவ்வளவு ஆசீர்வாதங்களை கொட்டி எங்களை ஆசீர்வதிச்சிட்டு இருக்கிறார். இது வந்து எல்லாமே காரணம் பெதஸ்தா தான். இதுல எந்த அளவு மாற்றமே கிடையாது. காரணியா ஒரு பிளஸிங் பிளேஸ், அவ்வளவுதான் சொல்ல முடியும். பிளஸிங் தான், ஆசீர்வாதம் தான், ஆசீர்வாதம் தான், இயேசு தான். எல்லாமே இங்க நிறைவா இருக்கு. தேங்க்யூ.